ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறது, அதாவது ஃபினிஷிங் நீட்டாக இருக்க மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அசால்ட்டாக ஒரு 10 ப்ளவுஸாச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி குயிக்காக ஸ்டிச் பண்ணுற மெத்தட் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், நான் தச்ச ப்ளவுஸோட ஃபினிஷிங் அவுட்புட் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். சைடெல்லாம் ஓவர்லாக்லாம் நம்ம வந்து பண்ணாமலே ஓவர்லாக் ஃபினிஷிங் வந்து கொடுத்து இல்லை எந்த பிசிறுமே தெரியாமல் ஃபினிஷிங் ஃபுல்லாக கொடுத்து உங்கள்கிட்ட நீட்டாக இப்போ நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மெத்தடில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு 40 இன்ச் ப்ளவுஸ். இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் 2 வீடியோக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இது வந்து சில்க் சாரீ ப்ளவுஸ். ஓகேங்களா, ஒரு சாரீக்கு கிளாத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸ் மெத்தட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் குயிக்காக ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். அது இல்லாமல் வந்து எனக்கு வந்து டக்குன்னு இப்போ அவசரமாக எனக்கு ஒரு ப்ளவுஸ் வருதுங்க, எனக்கு ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றப்போ இந்த மெத்தட் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேக் பார்ட் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். பேக் பார்ட்டோட ஒரிஜினல் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, சாரீ கிளாத் மேலே வந்து லைனிங் கிளாத் வந்து வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக வந்து மடிச்சடிப்போம் பார்த்திங்களா. அதில் மடிச்சடிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கழுத்து நம்ம எந்தளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க்கிங்லேயே வந்து ஒரு ரவுண்ட் வந்து தையல் போட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த கழுத்தோட எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா, பீசஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள் பக்கம் வந்து குட்டி குட்டியாக கட்டிங் போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா திரும்பி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து நம்ம குட்டி குட்டி கட்டிங் போட்டுக்கிறேன். கட்டிங் போட்டதுக்கப்புறம் வந்து இது வந்து உள் பக்கமாக கையை விட்டுட்டு, அதாவது நீங்கள் ரெண்டு பீஸுக்கும் நடுப்பக்கமாக வந்து கையை விட்டுட்டு அப்படியே கிளாத்தை வந்து திருப்பினீங்கன்னா எல்லாமே ஃபினிஷிங்காக வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கமும் க்ளோஸ்டாக இருக்கும், மேல் பக்கம் கழுத்துமே க்ளோஸ்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தையல் போடுறப்ப சப்போஸ் நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி தையல் போடுவீங்கன்னா வந்து லைனிங்கில் வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தானே கழுத்து திருப்புவோம். இதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி திருப்ப முடியாது, தையல் போட முடியாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைனிங்கு அந்த ஒரிஜினல் பீஸை நல்லா விளக்கி விட்டுட்டு சென்டராக வர அந்த குழி மாதிரி இருக்கிறதுல வந்து நல்லா நகத்தை வச்சு கீறிக்கிட்டே வந்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஸ்டிச் போடுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம், அது மேலே வந்து ஒரு தையல் போட்டே வரும். சப்போஸ் நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறீங்கனாலுமே உங்கள் இது வச்சுக்கலாம். கிராஸ் பீஸ் வச்சா சீக்கிரமாக தைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கழுத்து வந்து க்ளோஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன். எனக்கு ஒரு தையல் மட்டும் பத்தாது, ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி அப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கழுத்து எந்தளவுக்கு ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மெத்தட் தான், நம்ம கழுத்தில் எப்படி நகத்தை வச்சு கீறி விட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் அந்த சென்டர் பார்ட்டை எடுத்துகிட்டு ஃபுல்லாக நகத்தை வச்சு கீறிட்டு நீங்கள் அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயுமே நான் நகத்தை வச்சு லைட்டாக கீறி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு தையல் மட்டும் போட்டுக்கிறேன். சப்போஸ் வந்து எனக்கு கீழே வந்து லேஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து எனக்கு மொத்தம் இல்லாமல் கொஞ்சம் லேஸாக இருக்க மாதிரி இருக்கும், எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ்ப்பக்கம் உள் பக்கமாக நம்ம வச்சு தைச்சோம் பார்த்திங்களா, அதுலேயே ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாத்தை நம்ம பட்டி பீஸ்க்கெலாம் கொடுப்போம் பார்த்திங்களா பெல்ட்டுக்கு, அது மாதிரி இன்னொரு கிளாத்து கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா திருப்புறதா இருந்தால் கூட திருப்பலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றி வர தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் பேக் பார்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டாட் பிடிக்கிறது தான். டாட் பிடிக்கிறதுக்கு ஷோல்டரோட சென்டர் பார்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு 3 இன்ச் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸ்க்கு நான் வந்து ஒரு 3 இன்ச்சிலேருந்து ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு நான் தையல் போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ப்பாக கொண்டு வந்து நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் பேக் பார்ட் ஃபினிஷ் அவ்வளோதான். எவ்வளோ பாருங்கள் ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். பேக் பார்ட் நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டை தைக்கிறதுக்கு வந்து ரைட் லெஃப்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டர் கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு மிஸ்டேக் ஆகுது சிஸ்டர், ரெண்டுமே ஒரே இதாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வைக்கும் போதே வந்து ரைட் லெஃப்ட், இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து ரைட் தைச்சதுக்கப்புறம் லெஃப்ட் தைக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும் போதே ஒரே ஈவனாக வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா மாற்றி உங்களுக்கு போகாது, ஒரே அளவு தான் வந்துட்டுருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து கழுத்தெல்லாம் தையல் போட்டுட்டேன். எந்த அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுருந்தனோ அந்தளவுக்கு தையல் போட்டுட்டு உள்ளே எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி கட்டிங் மட்டும் உள்பக்கமாக போட்டுக்கிறேன்.
பார்க்குறதுக்கு பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த டைப்பில் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எப்படி மைன்யூட்டாக ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பிகினர்ஸ்க்கு நான்லாம் அப்படி தான் யோசித்தேன். பிகினர்ஸாக இருக்கப்போ வந்து எப்படி இவங்க ஸ்டிச் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது, எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்க ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அதனால் வந்து அதை நிப்பாட்டிடாதீங்க. நீங்கள் வந்து நிறைய மெத்தடில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, எந்தெந்த மெத்தடில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்களோ ஒரு சில டைமில் வந்து அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைனிங்கும் ஒரிஜினல் பீஸையும் நல்லா விலக்கி விட்டுட்டு மேலே வந்து லைனிங் மேலே ஒரு தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா மடிஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் ஒரிஜினல் கிளாத் மேலே ஒரு தையல் போட்டாச்சு. கழுத்தை ஒட்டி ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றி வர தையல் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து டாட் மார்க் எல்லாமே வந்து நான் இதிலே மார்க் பண்ணிட்டேன். நான் அந்த இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். 40 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே நீங்கள் சுற்றி வர தையல் போடுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 1/4 கைடு அளவுக்கு மட்டும் வச்சுட்டு நீங்கள் தையல் போடுங்க. ஏன்னா ரொம்ப ஒட்டி தையல் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து சில்க் சாரீ வந்து ரொம்ப பிரிஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்குமேட்டு தையல் போட்டுகிட்டே வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் எல்லாமே ஃப்ளாட்டாக லைனிங்கும் ஒரிஜினல் பீஸும் எந்தளவுக்கு கம்பைன் ஆகி ரொம்ப ஒட்டி நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த டாட் மார்க்லேயே வந்து நான் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம டாட் ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி பின்னாடி திருப்பிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தையல் வந்து பிரியறதுக்கு சான்ஸ் இல்லை. தையல் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். கப் ஷேப் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக எவ்வளோ ஃபினிஷ்டாக இருக்குது பாருங்கள். நான் அந்த கட்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே டாட் பிடிச்சாச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பெல்ட்டை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் பெல்ட்டில் வந்து லைனிங் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இல்லை. அதனால் வந்து 2 ஒரிஜினல் பீஸும் ஒரு லைனிங் பீஸும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து ஒரிஜினல் பீஸ் 2 பீஸ் வச்சாச்சு. நெக்ஸ்ட் மேலே லைனிங் பீஸ் வச்சாச்சு. அது மேலே வந்து ஒரு தையல் போட்டுட்டு ஒரு சைடு வந்து 2 கிளாத்தும் ஒரு சைடு வந்து ஒரு கிளாத்தும் வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக கவர் ஆகி நம்மளுக்கு வந்து பெல்ட் பீஸ் வந்து அட்டாச் பண்ணும்போது வந்து பிசுறு தெரியாமல் ஃபுல்லாக வந்து கவர் ஆன மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். நிறைய கஸ்டமர் வர்றவங்க என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்று வந்து ஃபிட்டிங் எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷ்டாக இருக்கா, நீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். ஒரு சின்ன மெத்தட் ஆகட்டும், சின்ன ட்ரிக்ஸ் ஆகட்டும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மள்ட்ட ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஏரியாவில் யாரும் தைக்காதது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக தைச்சி கொடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். சில பேருக்கு அது வந்து பிடிக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதான்னு சொல்லுங்கள். எனக்கு நிறைய விஷயம் வந்து அது மாதிரி சக்ஸஸ் ஆகிருக்கு. அது வந்து நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வருவாங்க, எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் ஒரு பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து கைக்கு வந்து ஒட்டு கொடுக்கணும். அதாவது ஸ்லீவில் வந்து லைனிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படுது. அதனால் வந்து ஒட்டு கொடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதுமாதிரி எனக்கு தேவையான அளவு மட்டும் சைடில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குவேன். பார்த்திங்கன்னா 4 சைடுமே வந்து நான் பிட் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதாவது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுற கிளாத் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் 2 ஸ்லீவையும் ஒரே மாதிரி வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா வந்து சப்போஸ் நம்ம திருப்பி மாற்றி தச்சிடக்கூடாது, நம்மளுக்கு ஈஸியாக விசிபிளாக பார்க்குறதுக்கு நல்லா தெரியணும், அளவு மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. 4 ப்ளவுஸையும் 4 ஸ்லீவில் 4 சைடுமே வந்து துணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து கரைப்பகுதி வச்சுருக்கு. நம்ம எந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணால் நம்மளுக்கு எந்த அளவு ஹைட்டு தேவையோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த கரைப்பகுதி ஈக்குவல் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க.
இது வந்து நான் அப்படியே ஸ்லீவ் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன். அதனால் வந்து நான் கீழ்ப்பக்கமாக ஒரு தையல் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் மடித்து அடிச்சுக்கோங்க. சில பேர் ஹெம்மிங்கும் கேட்பாங்க. இல்லை கரைப்பகுதி இருக்கனால நான் அப்படியே அடித்து தரப்புனா கொஞ்சம் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா 2 ஸ்லீவுமே அந்த ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவை வந்து ரெண்டு துணியை வந்து பிரிச்சுட்டு, அதாவது லைனிங் தனியாக ஒரிஜினல் பீஸ் தனியாக பிரிச்சுட்டு மேலே வந்து லைனிங் மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டுமே ஜாயின் பண்ணிவிட்டு ஒரிஜினல் கிளாத் மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ சுற்றி வர நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வர இப்போ தையல் போட்டாச்சு. இந்த மாதிரி தையல் போடுறப்பெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பெரிய தையலாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னும் டைம் சேவ் பண்ணலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையுமே ஒரு நாளைக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து 10 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு கிளாத்தை பொறுத்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் மாறும் மெத்தடு. சில துணிகள் வந்து பூனம் துணி அது மாதிரி இருக்கலாம் வந்து இந்த மாதிரி டக்குன்னு திருப்பி அடிக்க முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கப்போ வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும், அதில் கீழே மடிச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து போக போக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெல்ட் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு, பேக் ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பெல்ட் கட் பண்ணுறதுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே பெல்ட் இது மாதிரி தாங்க நான் கட் பண்ணுவேன். பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் வச்சுட்டு எந்த அளவுக்கு எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி ஒன்ஸ் அளந்துக்குவேன். 2 சைடுமே ஹோக்படி சைடும் இடுப்பு சைடும் அளந்துட்டு சென்டரில் வருது பார்த்திங்களா, சென்டர் டாட்டு கிட்ட மட்டும் வர இடத்துல மட்டும் இருக்க அளவோட ஒரு 3/4 இன்ச்சு அந்த ப்ளவுஸோட சைஸுக்கு தகுந்த அளவுக்கு 3/4 இன்ச்சிலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி தான் இப்போயும் நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மெத்தட் தான் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். சில பேர் வந்து அப்போவே நீங்கள் வந்து பெல்ட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவீங்க. அது வந்து எனக்கு என்னமோ வந்து எனக்கு செட் ஆகலை. அதனால் வந்து நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கணும். அதாவது ஒரே ஒரு அந்த நான் 3 பெல்ட் பீஸில் 3 பீஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த 3 பீஸ்லேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு ப்ளவுஸோட மேல் பக்கமாக வச்சுட்டு ஒரிஜினல் சைடு வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நான் வந்து பெல்ட்டை வந்து ஹூக் பட்டி சைட்லேருந்து ஜாயின் பண்ணுறேன். ஒரு முக்கோண ஷேப்பில் மட்டும் ஷார்ப்பாக விட்டுட்டு நீங்கள் அது மாதிரி ஜாயின் பண்ணும்போது வந்து சென்டராக வரும். உங்களுக்கு ஹூக் பட்டி வீப்பட்டி வந்து சென்டராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த சென்டர் டாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்டர் டாட்டை லைட்டாக மடித்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு உள்பக்கமாக வந்து ரொம்ப அழுத்தம் இல்லாமல் மொத்தம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போடுறதுக்கு கொஞ்சம் உறுத்தாமல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக சுருட்டிட்டு அந்த பெல்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக அந்த மேல் கிளாத் ஃபுல்லாக வந்து அந்த பெல்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு பிசுறுமே தெரியாது, ரொம்பவே ஃபினிஷ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எந்த மாதிரி சுருட்டுறேன், எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்போ ஓவர்லாக் கூட தேவை கிடையாது. அந்தளவுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். டைமுமே ரொம்ப 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 சேவ் ஆகும். சின்ன சின்ன நுணுக்கங்களை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களாலையுமே ரொம்பவே டைம் சேவ் பண்ணி சீக்கிரமாக கூட நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க கூட ரொம்பவே ஈஸியாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக உள்பக்கம் இருந்து திருப்பி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பேக் பார்ட்டும் கவர் ஆகிடுச்சு, ஃப்ரண்ட் பார்ட்டுமே கவர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும் நான் ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் கப் ஷேப்பில் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு கப் ஷேப்பில் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அதே ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இன்னொரு சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட் பீஸையும் நான் ஃபுல்லாக திருப்பி எடுத்ததுக்கப்புறம் சைடில் வந்து இடுப்பு சைடு எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி ஹூக் பட்டி வீப்பட்டி கிட்ட வந்து லைட்டாக கிராஸாக பெல்ட் துணி இருந்துச்சுன்னா அதையும் லைட்டாக கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. பார்த்துங்க ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே ஈவனாக இருக்கா, அதாவது ஹூக் பட்டி வீப்பட்டி ஈவனாக இருக்கா, சைடு இடுப்பு சைடும் ஈவனாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்போயே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதை மட்டும்தான் வந்து நீங்கள் தைக்கும் போது வந்து ஹூக் பட்டி வீப்பட்டி ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். நம்ம டாட் பிடிக்கிறதுலையோ எதுலேயோ ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ விட்டுட்டாலும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். அது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போவே நீங்கள். அதே மாதிரி இடுப்பு சைடு வந்து
இடுப்பு சைடு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் வச்சு இடுப்பு சைடு ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பெல்ட்டில் வந்து மேல் தையல் போடணும். ஏன் அப்படின்னா வந்து சப்போஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உள்பக்கம் லைட்டாக பிடிச்சிக்கலாம். அதனால தான் இந்த செக்கிங் நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேலே பெல்ட் மேலே வந்து ஒரு தையல் போட்டாச்சு. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெல்ட் மேலே தையல் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, ஃபுல்லாக க்ளோஸ்டாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து நான் நார்மலாக எப்போவுமே ப்ளவுஸுக்கு நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம பிடிப்போம் பார்த்தீங்களா, பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஓப்பனாக வச்சு ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட்லாம் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பார்ட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து மேல் ஒரிஜினல் சைடு வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க நூல்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஹூக் பட்டி வீப்பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹூக் பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு சில ஏரியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லெஃப்ட் வந்து ஹூக் பட்டி வைப்பாங்க, ரைட் வந்து வி பட்டி வைப்பாங்க. நாங்கள் அப்படி தான் வைப்போம். இல்லை சில பேர் வந்து ரைட் லெஃப்ட் அவங்களுக்கு எந்த கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி தான் வைப்பாங்க. நான் வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து ஹூக் பட்டி வைக்கிறேன். அதனால் வந்து ஒரிஜினல் பீஸ் மேல் பக்கம் வந்து ஒரு 2.5 இன்ச்சு அளவு துணியை எடுத்துகிட்டு அதை வந்து நான் கட் பண்ணி அது மேலே கீழ்ப்பக்கமாக மடிச்சுட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டதுக்கப்புறம் மடித்து விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் ஒரு கெய்ட் அளவில் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் வந்து அதே துணியில் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து வி பட்டியும் ஆகட்டும் ஹூக் பட்டி ஆகட்டும் திருகாமல் இருக்கும், அளவு பெருசாகாமல் இருக்கும், கொஞ்சம் இழுத்து தைக்காமல் இருப்போம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்பக்கமாக மடிச்சுட்டு மேலே வரைக்கும் தையல் போட்டுக்கிறேன். அந்த நீங்கள் வந்து ரவுண்ட் கழுத்து வேறு ஏதாவது கழுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கழுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு தைக்கும் போது வந்து கழுத்து முடிகிற இடத்துக்கிட்ட வந்து ஒரு வி மாதிரி நீங்கள் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த இந்த பீஸ் அதாவது ஹூக் பட்டி வீப்பட்டி பீஸை மாதிரி வந்து வீப்பட்டி பீஸ் வைக்கலாம். பட் வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கப்போ வந்து கிராஸாக தான் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுறப்போ வீப்பட்டியும் அதே மெத்தட் தான், பட் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதில் வந்து நான் மிஷினில் தான் வி அடிக்க போகிறேன். அதனால் வந்து எனக்கு வந்து ஓரத்தில் மட்டும் ஒரு தையல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் ஓரத்தில் மட்டும் ஒரே ஒரு தையல் மட்டும் நான் போட்டுக்கிறேன் மடிச்சுட்டு. வீப்பட்டி வந்து எப்பவுமே கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் துணி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா ரவுண்டுலேயுமே வந்து லைட்டாக மடிச்சுட்டு எனக்கு எந்த அளவுக்கு உயரம் தேவையோ நெக்கோட ஹைட் வரைக்கும் மடிச்சுட்டு நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். சைடில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீப்பட்டி ஸ்டிச் பண்ண போகிறேன். வீப்பட்டி நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்தெந்த இடத்துல வீப்பட்டி வேணுமோ அந்தந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் வீப்பட்டி அடிக்கிறீங்க அப்படின்னா மெயினாக என்ன நோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த வி ஸ்டார்ட் பண்ணும் போதும் வி எண்டு முடிக்கும் போதும் சரி அந்த டானா மாதிரி ஒரு கேர்வ் கூட கிடையாது, ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு ஷேப் வரும். அந்த கீழே ஸ்டார்டிங்கும் எண்டு முடிக்கிறப்ப மட்டும் அந்த இடத்துல மட்டும் நல்ல ஒரு தையல் போட்டுக்கோங்க. அழுத்தி தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹூக் மாட்டுறப்போ வந்து டக்குன்னு நிறைய பேருக்கு பிரிஞ்சிடும் நம்ம லேசாக தையல் போட்டிருந்தா. அதனால தான் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட் எல்லாம் முடிச்சாச்சு. பாருங்கள் எனக்கு ஹூக் பட்டி வீப்பட்டி எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபினிஷ்டாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் எந்த அளவுக்கு ஃபினிஷ்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருப்பேன், ஹேர் கட் பண்ணி வச்சுருப்பேன். அதை நான் வந்து அதே மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து நான் சென்டர் ஹேர் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்லீவ் சென்டர் ஹேர் கட், ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் ஈவனாக வச்சுட்டு ஒன்ஸ் நான் பார்த்துக்குவேன் ஃபுல்லாக இது வரைக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட்டுக்காண்டி. ஆனால் கரெக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் என்னோட ஒரு இதுக்காண்டி நான் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு தான் நான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவேன் எந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல். அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் போதும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஈவனாக தான் ஒரு 1/4 இன்ச் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே மெஷர்மெண்ட்டில் தான் எண்டு வரைக்கும் முடிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஃபினிஷ்டாக வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அதே ஒரு சைடு வந்து நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சைடு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். அதே மெத்தட் தான். நீங்கள் ஸ்லீவ் அதிகமாகவும் இழுக்கக்கூடாது, ரொம்ப லூஸ் விடவும் கூடாது, மைல்டாக இழுக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் அந்த ஒரிஜினல் பீஸ் அதாவது ப்ளவுஸோட மேல் பக்கம் அந்த இருக்கும் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் அதையும் வந்து லைட்டாக இழுக்கணும். ரொம்ப இழுக்காமல் ஸ்டிச் பண்ணணும், ரொம்ப லூஸ் விட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடாது, சுருக்க விழுக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறோம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு ஓவர்லாக் பண்ண ஃபினிஷிங்கில் வேணும், எனக்கு பிசுறு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சைடில் வந்து
நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது சாரி, லைனிங் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட்டு பார்ட்டும் லைனிங் நல்ல பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டராக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. சப்போஸ் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு, சைடில் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்லீவோட கிளாத்தோ இல்லை வந்து மோஸ்ட்லி ஃப்ரண்ட் பார்ட்டோட கிளாத்து தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அந்த கிளாத்தாக இருந்தால் கூட சைடில் தள்ளி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே ஈவன் ஆக்குற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஜாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்லீவோட ஜாயிண்ட்டும் அந்த ஜாயிண்ட் எல்லாமே மேல் பக்கமாக இருக்க மாதிரி பார்த்துட்டு ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 சைடுமே மார்க் பண்ணி 2 சைடுமே வந்து அதே மெத்தடில் தான், சேம் மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, பேக் ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் அந்த ஃபுல்லாக அந்த ஜாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்லீவும் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கிட்ட அந்த பிசுரெல்லாம் மேலே தூக்கி விட்டுட்டு நீங்கள் தையல் போடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ஃபுல்லாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உள் பக்கமாக திருப்பி வைக்கப்போ இப்படி தான் ஃபினிஷ்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபினிஷ்டாக இருக்க இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து அளவு மெஷர்மெண்ட் எடுத்த ப்ளவுஸ், அதனால் வந்து எனக்கு எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட், இடுப்பு மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணுமோ, அளவு எவ்வளோ எடுத்தனோ அந்த அளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் வந்து இடுப்பு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போ வந்து ஒரு 40 இன்ச்சு இடுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 22 வந்து பேக் வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் வந்து ஒரு 18 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஃபிட்டிங் பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து மெஷர் பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட் தையல் போட போகிறேன். இப்போ நம்ம தையல் போடுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, அந்த சிம்பிள் அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நம்மளுக்கு ஃபினிஷ்டாக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, கீழ்ப்பக்கம் இடுப்பு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடுப்பு பக்கமும் எந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் எந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு தையல் எப்போவுமே பொறுமையாக வச்சு நிதானமாக அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வச்சுட்டு ஈவனாக பேக்கு ஃப்ரண்ட்டை ஈவனாக வச்சுட்டு ஸ்லீவை ஈவனாக வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி ஸ்லீவ் முடிக்கும் போது ரெண்டுமே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு, ஏன்னா கிராஸ் பீஸுன்றப்ப லைட்டாக இழுத்துட்டோன்னா கூட மேலே ஏறும். அப்படி இருக்கப்போ வந்து 2 ஸ்லீவையும் வந்து ஈவனாக வைக்கணும். உங்களுக்கு ஆம்கோல் பீஸையும் ஸ்லீவ் பீஸையும் ஈவனாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி ஃபினிஷிங் ஸ்லீவோட எண்டு முடிகிறப்பையும் 2 பீஸுமே ஈவனாக இருக்க மாதிரி இருக்கணும். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஃபினிஷ்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக ஒரு 3 ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் சைடு வந்து அதே மெத்தடில் வந்து 3 சைடு வந்து 3 தையல் நான் போடுறேன். இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறது. குயிக்காக ஸ்டிச் பண்ணணும், அதே மாதிரி ஃபினிஷ்டாக இருக்கணும், பார்க்குறதுக்கு நீட் லுக் இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் எப்போவுமே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்துச்சு, நீங்கள் எப்படி தப்பீங்க, சப்போஸ் இதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு எது ஸ்பீட் மெத்தட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா 3 தையலையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் அவுட்புட் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த அளவுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ்டாக எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். எனக்கு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபினிஷ்டாக ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வந்து எந்த ஒரு துணிகளும் சுருங்காமல் நீட்டாக ஃபினிஷ்டாக இருக்குது. எனக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி ப்ளவுஸு ஃபினிஷ்டாக இருந்துச்சுன்னா அயன் பண்ணக்கூட தோணாது, அயன் பண்ணக்கூட அந்தளவுக்கு தோணாது, அந்தளவுக்கு ஃபினிஷ்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும் போதே அயன் பண்ண மாதிரி லுக்கில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் உள்பக்கமெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகி எந்த பிசுறுமே தெரியாமல் ஒன்லி ஆம்கோலும் அந்த கழுத்துக்கிட்ட மட்டும் தான் பிசுறு தெரியும். அந்த கழுத்து பிசுறுமே நம்ம வந்து எப்படி க்ளோஸ் பண்ணி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதில் வர பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்.